சர்வ நிச்சயமாக அலைபாய்கின்ற அந்த மனதிற்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி ஆன்மீகம் என்பதுதான். அதுல வேற எந்த சந்தேகமும் இல்லை. இதனை அடக்குவதற்கு, அதாவது இந்த மனதினை அடக்குவதற்கு ஆன்மீகத்தை தவிர வேறு எளிய வழி என்பது சர்வ நிச்சயமாக கிடையாது. இதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது இது ஒரு கதையின் மூலமா கூட புரிஞ்சுக்கலாம். சமீபத்துல ஒரு கதையை படிச்சு அந்த கதையை நேயர்களோட பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். குழந்தை வண்டியில போகும்போது கீழே விழுந்து அடிபட்டுட்டா, அவ அடிபட்டுட்டான்னு கேட்ட உடனே ரொம்ப பதறி போய் ரொம்ப கஷ்டப்பட்டனே தவிர அப்பொழுதும் இந்த கிருஷ்ணர் படமானது என்னுடைய கண்ணிலே படவில்லையே. இதை பார்த்திருந்தா எனக்கு அப்பயும் கண்ணன் என் கூடயே இருக்காங்கிற தைரியம், என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற அந்த தைரியமானது எனக்கு கிடைத்திருக்கும். அப்பொழுதும் நான் கலங்கி போய் தான் நின்றேன். இப்பொழுது என் மனைவி இறக்கின்ற தருவாயிலே கூட, அவள் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் பொழுது அவள் பட்ட வேதனையை கழுவும் போது கூட நான் இந்த கிருஷ்ணர் படத்தை நான் பார்க்கலையே. அப்ப பார்த்திருந்தா கூட எனக்கு இந்த கண்ணனுடைய அந்த புல்லாங்குழல் ஓசையானது என்னுடைய காதிலே கேட்டிருந்தால் நான் நிம்மதியோட இருந்திருப்பனே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாராம். அவர் சொல்லி முடித்த உடனேயே அங்க இருக்கக்கூடிய அனைவரினுடைய, அதாவது அந்த கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணக்கூடிய அத்தனை பேர் காதுகளிலுமே அந்த கிருஷ்ணனினுடைய புல்லாங்குழல் ஓசை கேட்டதாம். அத்தனை பேருமே மன நிம்மதியோடு உறங்கினார்கள். அன்று இரவு அந்த பெட்டியில அந்த எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அனைவரும் அமைதியாக உறங்கினார்கள்னு சொல்லி அந்த கதையானது முடிவடைகிறது. எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு கண்ணன் அப்படின்னு சொன்னாலே, நான் கிருஷ்ணர் போட்டோக்காக சொல்லல, இறை வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு சில பேருக்கு இந்த கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்கின்ற கண்ணனால் மன நிம்மதிங்கிறது கிடைக்கிறது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா இந்த வெற்றி வடி வேலன்னு சொல்றா இல்லையா, முருகப்பெருமான் இந்த வேலோடு நிக்கிற அந்த ஒரு படத்தை வச்சுட்டு இருப்பா. இந்த மாதிரி அந்த ஆன்மீக உருவங்கள் நம்முடைய கண்ணிலே படும் பொழுது, அந்த பர்சுல வச்சுக்கிறோம் அல்லது மனதிலே நாம் நிலை நிறுத்தி விட்டாலே, எந்த ஒரு சஞ்சலம் வரும் பொழுதும் அந்த இறை உருவத்தை நாம் மனதிலே நிலை நிறுத்தினாலே போதுமானது. சர்வ நிச்சயமாக நம்முடைய சஞ்சலம் என்பது நீங்கி மன நிம்மதி என்பது கிடைக்கும்.